ஒரு சோலோ டேட் போலாமா? இந்த சோலோ டேட்லாம் நம்ம ஏன் தனியா போகணும்? ஃப்ரெண்ட்ஸ் யாரையாச்சும் கூட்டிட்டு போலாம். இல்ல ரிலேட்டிவ், கசின்ஸ் யாரையாச்சும் கூட்டிட்டு போலாம். அப்படின்லாம் எப்ப பார்த்தாலும் யாரையாவது புடிச்சு இழுத்துட்டு போறவங்க, ஒரு தடவ நீங்க தனியா ரெஸ்டாரண்ட் போய் உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. தனியா ஒரு ஜூஸ் கடைக்கு போய் உட்காந்து நிம்மதியா ஜூஸ் குடிச்சு பாருங்க. உங்களுக்கான டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. தூரத்துக்கு நம்ம எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகி எப்ப பார்த்தாலும் யாரையாவது புடிச்சு இழுத்துக்கிட்டே நம்ம எல்லா இடத்துக்கும் போறோமோ, அந்த அளவுக்கு இந்த சோலோ டேட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். குழந்தைங்க ஸ்கூல் போறாங்கன்னா ஸ்கூல்ல விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஏதோ ஒரு டீ கடைக்கு போய் நிம்மதியா நின்று டீ குடிச்சு பாருங்க. உனக்கு என்னம்மா நீ சொல்லிடுவ, பண்றது தானே கஷ்டம் அப்படின்றீங்களா? எனக்குமே ஸ்டார்டிங்ல இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் கஷ்டப்படுறவங்களோட கஷ்டம் எனக்கு தெரியும். எனக்கு நான் அப்படின்னு சொல்ல பழகுங்க. அப்புறம் என்னடா லைஃப் இது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு, லைஃப் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு துணிச்சல் வரும். கண்டிப்பா வருங்க. சும்மா ஷார்ட்ஸ் பார்க்குறோமா, ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்குமான்னு விட்டுறாதீங்க. நான் சொன்னது கொஞ்சம் யோசிங்க. அண்ட் இந்த வீடியோ நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.